ஹை குவீன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேங்கோட எஃப்எஃப் தான். சீஸ் மை செகண்ட் லைஃப் சீசன் 2ல் பார்ட் 16. ஸோ ஏன் பார்ட் 1 to 15 பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு இருந்துங்க. அப்போ தான் ஸ்டோரி எல்லாம் ஓகே. அண்ட் ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க தெரியுமா அக்காவுக்கு? ஐயா, வேறு லெவல். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் சந்தோஷம்தான், பட் இதுக்காவது சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதான். சரி, ஓகே. தேங்க்யூ. சரி, ஓகே. வாழ்வில் பிஸ்னஸ் ஸ்டோரிக்கில் போகலாமா? ஸோ படம் இதில் கம்ப்ளீட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதில் கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ வந்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே நம்ம ஷாம் ஃபோன் பண்ணியிருப்பார், போஸ்ட் லேட் ஆகிடுச்சு வாங்கினேன். ஸோ உடனே கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ போகிறப்ப நீங்கள் அப்படியே டிட்டுவா, இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் தானே அப்படியே ஒன்றிங்களா? ஆமாம் டிட்டு, அதுக்கு தானே போகிறோம். வெட்டிங்க்கு அப்புறம் எங்கள் டேடி நீங்கள் நல்லா அடிங்க அப்படியே டாங்க அப்படியே இதே. ஆமாம், உங்களுக்கு அடி போடணும். நீங்கள் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆள் தானே, அதனால் உங்களுக்கு அடி போடணும் அப்படியும் நீங்களா? அதுக்கு என்ன டிட்டு, அடி போட்டுட்டா போச்சு அப்படியே விட்டாங்க. நீயும் மாடி இங்கே அதெல்லாம் சரி கொடுக்குறாது. ஓகே, மேரேஜுக்கு அப்புறம் நீ என் பேச்சு தான் கேட்கணும், டிட்டு பேச்சே கேட்கக்கூடாது. அப்படியே டிட்டுவா ஏதே அல்ல முடியாது. எங்கள் அம்மா என் பேச்சு தான் கேட்கணும். மம்மி என் பேச்சு கேளுங்க, டேடி பேச்சு கேட்காதீங்க அப்படியே டாங்க. இங்கே பாரு டிட்டு, அவன் என் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா, புரியுதா? என் பொண்டாட்டி ஆனதுனால தான் உனக்கு அம்மா அப்படின்னு டிட்டுவா. அம்மா 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 என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? இப்போவே இப்படி சொல்கிறாரு. வெட்டிங்க்கு அப்புறம் உங்களையே என்னையும் பேசக்கூட விட மாட்டார் அப்படியே விட்டாங்க. ஆமாடா, என் பொண்டாட்டி என்கிட்ட தான் பேசணும், உங்கள்கிட்ட என்னதுக்கு பேசணும் அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வரீங்களா? அப்போ டிட்டுவா, மம்மி என்ன சொல்கிறாரு இவர், அப்போ பேச மாட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, என் டிட்டுவுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஓகே, எல்லோரும் அப்படியும் விட்டாங்க அப்படின்னு மிஸ்ஸில் ட்ரை பண்ணியிருக்காரு. சரி டிட்டுவா, மம்மி தான் அப்படின்னு மிஸ்ஸில் ஹக் பண்ணிட்டு வராரு. ஸோ 3 பேருமே ஒரு வழியாக அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே போய்ட்டு என் வெட்டிங் நடக்கிற பிளேஸ்க்கு. ஸோ அங்கே போனால் ஷாம் ரெடியாக இருப்பார். பாஸ் வாங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு வாங்க அப்படியும். சரிடா, அந்த ரிங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் பாஸ், அதெல்லாம் ரெடி அப்படின்னா. ஸோ அப்படியே ஷாம் உங்களை பார்த்து, வாவ் வயன் சூப்பராக இருக்குது தெரியுமா, வேறு லெவலில் இருக்கு. ஐயோ, இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையாக இருக்குது, ரெட்டு அதோட ஒயிட்டு மேட்சிங் வேறு லெவலில் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டாங்க. டேய், அவன் என் பொண்டாட்டிடா அப்படியே. ஓ பாஸ், சும்மா அழகாக இருந்தால் தான் தெரியுது, நீ மூடி பே அப்படியும். ஓகே பாஸ், இப்போவே பொசஸ் நியூஸ் வேறு. இதில் இவர் தான் 6 மாதத்தில் அனுப்ப போகிறாராம், அனுப்பிட்டாலும் அப்படின்னு பேசல. எப்படி இவ்வளோ பிறப்ப ஷாமு கேட்டு போயேன், உனக்கு எல்லாம் தெரியும். ஸோ உனக்கு ஈஷாவை பற்றி உங்கள்கிட்ட எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் ஷாம், அதனால தான் இந்த வெட்டிங்க்கும் நான் ஓகே சொல்கிறேன் அப்படியும். தேங்க்யூ டே, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்க்கு கொஞ்சம் தெரியாதா, லூசுத்தனமாக ஏதாவது பண்ணுவார். இதுக்கப்புறம் கொஞ்சம் சமாளிச்சுக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நான் எப்படியாவது இஷாவை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும், இஷாவை அவங்களோட வாழ்க்கையிலேருந்தே எப்படியாவது அனுப்ப பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் தனியாகிடக்கூடாது. அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன், இந்த மேரேஜையும் நான் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ ஃபைட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மேரேஜ், ஓகேவா? அப்படியும் நீங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் ஷாம், எனக்காக நீ எவ்வளோ யோசிக்கிற, ரொம்ப தேங்க்ஸ். நீ பண்ணுற ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, உனக்கு மட்டும் இல்லை, இது என் பாஸோட லைஃப். ஸோ அதனால் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிட்டு டாம் அதை பார்த்துட்டு, டேய் இன்னும் என்ன மேடம், வெட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, வாரீங்களா இல்லை போகிறீங்களா? இல்லை அந்த வாரேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே போகிறீங்க அங்கே. ஸோ அங்கே இருக்கும்போது டாமா, டீ என்னடி அவங்ககிட்ட அவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படியே. இல்லை ஷாம் வளமையாகவே என்கிட்ட பேசுவார்ல, அந்த மாதிரி தான் பேசினார். இப்போ என்ன அதில் என்ன இருக்குது? அதான் சொல்லிட்டேன்ல, பேசுகிறத கம்மி பண்ணிக்கோ, புரியுதா? வெட்டிங் முடியட்டும், நீ உனக்கு அதுக்கப்புறம் இருக்குது. என்னது அது முடி அப்படின்னு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஃபுல்லாக சைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் டாங்க அப்படியே ஷாம் வந்து ரிங்கை கொடுக்குறாரு. பாஸ் இந்தாங்க அப்படின்னு. ஸோ 2 பேரும் ரிங் எடுத்துக்கிறீங்க. அப்போ டாங் அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அப்படியே டாங்க பார்க்குறீங்க. ஸோ டாங் அப்படியே கை நீட்டுறாரு.
உங்கள் கையை கொடுக்க சொல்லி சொன்னீங்க. அப்படியே அந்த கையை அவர் மேலே அவர்கிட்ட கை மேலே அப்படியே வைக்கிறீங்க. ஸோ அந்த ரிங்கை அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே அது போட வரப்போ டக்குன்னு அவருக்கு ஃபோன் வருது. ஹலோ, சொல்லு இஷா. என்னது ஆக்சிடெண்ட்டா? என்ன சொல்கிறேன்? என்ன ஆக்சிடெண்ட்டா? அது அது இது உடனே வரேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கு எனக்கு அப்போ டக்குன்னு ஷாமா, பாஸ் என்ன பாஸ் என்னாச்சு? என்ன இப்போது? இல்லைடா அவங்க ஏதாச்சு அமியா ஐயோ பேர் என்ன? இஷா தானே? சாரிங்க. இஷாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். ஆனால் நான் போகிறேன் பாஸ். பிளான் என்னமோ பண்ணிட்டா போல இருக்கேன். ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? பாஸ் ஆக்சிடெண்ட்டா? ஐயோ இப்போ தான் பசங்க சொன்னாங்க. அது அவங்க டிரைவருக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், இஷாவுக்கு இல்லை. ஸோ அவள் தான் இல்லைடா, அவள் ரொம்ப பதட்டமாக பேசினா. இங்கே பாருங்கள், சரி நான் நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன், அவங்க போய் பார்க்கணும். நீங்கள் வெட்டிங்க ஃபஸ்ட்டு முடிங்க. இங்கே பாரு, அது இஷா பாஸ் இங்கே பாருங்கள், வயனை பாருங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், டிட்டுவாவை பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் டிட்டுவா அப்படியே நிற்கிறீங்க. அப்போ டிட்டுவா, டாடி வெட்டிங் முடிச்சுட்டு போங்க டாடி, வெட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் போவா அப்படின்னு எனக்கு போயிட்டாங்க. டிட்டு பாஸ், டேய் இஷாவுக்கு எதுவும் ஆயிடும். அதெல்லாம் இல்லை பாஸ், நான் அப்போ தான் விசாரித்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் இதை வேலையை முடிங்க, நான் அதை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. சொல்லிட்டாங்க அப்படியே இப்போது வெட்டிங்க முடிங்க பாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனுப்பி நிற்கிறப்போ நீங்களா அப்படியே பார்க்குறீங்க டாங்க. ஸோ அப்போ டாங் மறுபடியும் கையை நீட்டும் போது நீங்கள் கையை கொடுக்கல. ஸோ அப்போ டிட்டுவா, டேடி மம்மி கையை கொடுக்கல. எதுக்கு? உங்கள் டேடி மறுபடியும் போவார். எதுக்கு டிட்டு? அவரே ஏதாவது ஒழுங்கான முடிவு வெட்டிங் பண்ண இஷ்டமாக தான் பண்ணணும், இல்லாட்டி தேவையில்லை, அப்படிலாம் ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு இருக்கப்பட்ட அவங்க டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவர் ரிங்கை போட்டுருவாரு. நீங்களா என்ன போடு அப்படியே நீங்கள் அது ரிங்கை போடுறே அப்படியே நீங்களா அப்படியே டேங்கு போட்டு வர்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் டிட்டுவா, அப்பாடா ரிங்கை போட்டிங்க அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் அப்பயும் கோச்சிக்கிட்டே மூஞ்சி மட்டும் திருப்பிக்கிட்டீங்க. ஸோ டேங் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ ஷாமா, பாஸ் அவ்வளோதான் பாஸ், வெட்டிங் முடிஞ்சு இப்போ தான் ஓகே அப்படின்னும் டாங்க அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டாங்க, டேய் இன்னும் முடியலடா அப்படின்னும் திட்டுவா, முடிஞ்சு ரிங்க போட்டிங்க அவ்வளோட்டா முடிஞ்சு. இன்னும் முடியலடா, போட வெளியா? எதுக்கு? ஏன்னா போகணும்? அடே டேஷாம், அந்த ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த டிட்டுவோட கண்ணை மூடி நின்று, அடே ஏன் பாஸ் மூடுறா? அடையே ஓ அப்படியே சொல்லி மூடுறப்ப டிட்டுவா, மேம் வேண்டாம் என்ன பண்ணுறீங்க, வேணாம் விட்டுங்க அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கப்ப டாங் அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இருக்கப்ப டாங் அப்படியே கிஸ் பண்ணுறாரா. இது முடிஞ்சால் தான் மேரேஜ் முடிஞ்சது அர்த்தம் அப்படின்னு நீங்களா சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிட்டுவா கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ டிட்டுவா, மம்மி என்ன பண்ணார் அவர்? உங்கள் டாடிக்கு ஆடி வேலை பண்ணிட்டாரு இருக்கும், அந்த மனுஷனுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அப்படியே போகிறப்ப டாக்ஸ் வச்சுட்டே வந்துட்டு, டே ஷா பாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு இருக்கப்பா அங்கே வந்து ஷா அப்படிலாம் அங்கே ஆக்சிடெண்ட்லாம் எதுவும் இல்லை, சம்திங் வேறு ஏதோ ப்ராப்ளம் போல், இஷா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படியே. ஓ அப்படியா பாஸ், நான் தான் சொன்னல அவள் சும்மா ஏதோ இல்லைடா, அவள் திடீர்னு எதுக்குடா அது மாதிரி தெரியல, சம்திங் வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் பாஸ், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்க ஷாரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி போயிருக்கும் போதே நம்ம டாங்க போனதுமே இஷா எங்கே இருக்க அப்படின்னு நம்ம சொல்லி தேடுறாரு. இஷாவை காணா. ஸோ டாங்க, டே எங்கடா இஷாவை காணா பாஸ், அவன் எங்கேயா போயிருப்பா, கொஞ்சம் இரு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் சொல்லிட்டு, ஹலோ டாங்க சொல்லு, என்ன இஷா ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னேன். இப்போ ஆக்சிடென்ட்டுன்னு என்னமோ உடனே ஓடி வந்துட்டியா என்ன? இல்லடி எங்கே இல்லை, டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதான் நான் அதை பார்த்துட்டேன். சரி ஓகே உன்னுடைய ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சா? என்னோ வெட்டிங்க்கு போகணும், நீங்கள் முடிஞ்சா? முடிஞ்சு. இஷா நீ இப்போ வீட்டில் எல்லாமே எங்கே இருக்க நீ? அதுவா, நான் கொஞ்சம் வெளியில் வந்தேன், இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஸோ அதான் அப்படியும் டாங்க பயன்ட்டேன்டி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஆகுது, ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படியும். ஷாம் டாங்க, அப்போ நீங்கள் வரமாட்டியா என்ன? வரமாட்டேன் டாம், ஏன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு பார்ட்டி ஒன்று, ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக நான் வெளியில் வந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் வரமாட்டேன். சரி ஓகே, நீ சேஃபாக இரு, ஓகே ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகே
அடையும் ஓகே லவ் யூ பேபி அடையும் டாங்க லவ் யூ டோடி அப்படியே எனக்கு இப்போ நீங்கள் வேறு அங்கே நிற்பீங்களா டாங்க அது வேறு உங்களை வேறு பார்க்குறாரு நீங்களா அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ ஷாமா என்ன பாஸ் ஏடா இஷாடா பாஸ் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு டி எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சுடா என் பொண்டாட்டி இஷா புரியுதா இவன் செகண்டு அது ஓ அப்போ செகண்ட் மேரேஜாக இருந்தால் அப்போ இவன் உங்களுக்கு இல்லையா அப்படியே டி வாய் முடுறோம் அப்படிலாம் சொல்லாத அவன் முன்னுக்கு எதுவும் உளறி வைக்காத புரியுதா சமரே அது வந்து அப்படியே உங்கள்கிட்ட ஷாமா பாஸ் என்ன நீங்கள் பாருங்கள் கோச்சிட்டு போயிட்டா சரி விடு அவளே சரியாயிருவா இப்போ என்ன அப்படியே பாஸ் வெட்டிங் வேறு நடந்திருக்கு ஸோ எதுவும் இல்லையா என்ன இல்லை என்ன கேட்குறேன் பாஸ் உங்கள் கூட ட்ரிங்க் பண்ணி ரொம்ப நல்லாச்சு பாஸ் ஸோ ப்ளீஸ் அப்படின்னு மிஸ் சொன்னேன் அப்படியே டேபிளில் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல ஸோ அந்த ரூமுக்கு போகிறாரு ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ ஷாமா பாஸ் அப்புறம் பாஸ் நீங்கள் அது மேரேஜ் வேறு பண்ணிட்டீங்க ஒன்றுக்கு 2 ஒய்ஃபு இந்த 2 ஒய்ஃபில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படியும் டே என்னடா கேட்குற கேள்வி எப்பயுமே என் இஷா தாண்டா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் இவன் அதுவும் அப்போ பாஸ் ஓ அப்படியா அப்படியே எனக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குறாரு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாரு ஸோ அப்போ டேங்க் குடிச்சிட்டே இருக்கப்போ ஷாமா அப்போ பாஸ் வயன் மேலே உங்களுக்கு லவ்வே இல்லையா அப்படியே விட்டாங்க என்னது வயன் மேலே லவ் இல்லையா அப்படியே விட்டாங்க டே அவன் மேலே அது என்ன மயிரனே தெரிலடா லவ்வானு தெரில பட் ஷீ இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொண்ணுடா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன பொண்ணு என்ன கண்ணு ஐயோ உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவல் பொண்ணு அவள் எனக்கு ஒய்ஃபாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நான் மட்டும் இல்லை என் டிட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அந்த வயனால் சூப்பரான பொண்ணு உண்மையாகவே உனக்கு நல்ல தேங்க்ஸ் சொல்லணும் நீ மட்டும் அன்றைக்கி மட்டும் அந்த வெட்டிங்க்கு வந்திருந்தீன்னா இவ்வளோ ஹாப்பியான லைஃப் எனக்கு கிடச்சிருக்குமானே தெரியலை அப்படியும் ஷாமா ஓ அப்போ பாஸ் நான் வராதனால நீங்கள் வெட்டிங் பண்ணிது நல்லதாக போச்சுருந்தீங்களா ஆமாம் டே நான் சொல்ல மாட்டேன் அந்த அந்த ரிஹான் இருக்கான்ல பாஸ் ஆமாம் அந்த ரிஹானை ரிலீஸ் பண்ணிடு அப்படியே என்ன பாஸ் சொல்கிறீங்க ரிலீஸ் தான் ஆமாம் இனிமேல் அவனுக்கு தேவைப்பட மாட்டான் அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன பாஸ் சொல்கிறீங்க ஆமாம் பத்தலை எனக்கு ஏன் அவனை பிடிச்சி வைக்க சொன்னேன் இந்த வயனால் தான் வெட்டிங்க்கு அப்புறமா இந்த வயன் எப்படியாவது அந்த ரிஹர்கிட்ட போயிடுவாளோன்னு நினச்சேன் பட் இனி போக மாட்டான்னு தோணுது ஏன் பாஸ் அப்படி சொல்கிறீங்க வெட்டிங்கே முடிஞ்சுடா ப்ராப்பராக முடிஞ்சுடா சந்தோஷமாக இருக்குது இனிமேல் அவள் போக மாட்டாள் என்னை விட்டு என்கிட்ட விட்டு போக மாட்டாள் அப்போ பாஸ் 6 மாதத்துக்கு அப்புறமா என்ன என் கூட தான் இன்னும் 60 வருஷத்துக்கு என் கூட தான் என் கூடயும் என் டிட்டு கூடயும் சந்தோஷமாக இருக்க போகிறான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்டா அவள் சொல்லுவாள் அம்மா இல்லை அப்பா இல்லை அந்த இடம் ப்ளேஸு அதுதான் எல்லாமே அந்த இடத்துல வீடு கட்டணும்லாம் சொல்லுவாள் டே ஷாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா என்ன பாஸ் அந்த பிளேஸ் இருக்குல்ல அந்த பிளேஸில் அவன் நினச்ச மாதிரி ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருவான் அவளுக்கு அப்படியும் ஷாமா என்ன பாஸ் சொல்கிறீங்க வீடா ஆமாம் வீடு ஒன்று கட்டி கொடுத்துருவோம் அவள் ஆசைப்பட்றாள் அந்த இடத்துல வீடே பட் பாஸ் அது கிம் நீங்களாம் சின்ன வயசில் இருந்த இடம்னு சொல்லுவீங்க நீங்கள் உங்கள் ஆன்ட்டியெல்லாம் அங்கே தானே இருந்தீங்க ஆமாடா அதுக்கப்புறம் தான் யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே அதுக்கப்புறம் என்ன உண்மைதான் பட் அந்த இடத்துல வீடு கட்டினாலும் அது கிம் சந்தோஷமாக இருப்பான் நம்புகிறேன் அப்படியா பாஸ் ஆமாடா சந்தோஷமாக இருப்பாள் ஆனால் ஒன்று வயன் சந்தோஷமாக இருப்பாள் அந்த இடம் அவளுக்கு கிடைச்சா உண்மையாக பாஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் வீடு ஒன்று கட்டிடுவோம் பெருசா அவளுக்குன்னு அப்போ சின்ன வீடா பாஸ் வாய முடி டே என்னடா அப்போ பாஸ் இப்போது இஷா வந்து சண்டை போட்டால் என்ன பண்ணுறது 2 வச்சு சமாளிக்க வேண்டியதான் 2 என்னால் விட முடியாது அங்கிட்டும் முக்கியம் இங்கிட்டும் முக்கியம் அதான் என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க சரி ஓகே லைஃப்பில் ஏதாவது ஒன்று தானே சாய்ஸ் பண்ண வேண்டி வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ பார்க்கலாம் விடு எட்டிட்டும் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அவன் பாவம் சின்ன பையன் அவனை பற்றின ரகசியமாகவே இருக்கட்டும் அவனுக்கு நான் தான் டேடி நான் மட்டும்தான் நான் தான்
இப்போது என் அம்மான்றான்ல அது அப்படியே மெயின்டைன் ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும்டா, அப்படியே சந்தோஷமா சின்ன பையன்ல அப்படியே நம்ம இருக்கப்போ அப்படியே டேங்க அப்படியே குடிக்கிறாரு. ஸோ அப்போ ஷாமா ஏன் பாஸ், அப்போது உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? இதே குழந்தையா ஏதா டிட்டு இருக்கானே இல்லை பாஸ். இன்னொன்று அது டிட்டுவுக்கு அப்புறம் வேறு ஒன்றும் டே பயமுடுறா, அதெல்லாம் முடியாது. டிட்டுவுக்கு அப்புறம் நோ 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 ஷாம், டிட்டு பாவண்டா. எனக்குன்னு ஒரு குழந்த வந்துடுச்சுன்னா டிட்டு பாவலை. பட் டிட்டுவுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல, உங்களுக்கு அப்புறம் டிட்டுவுக்கு யாராவது வேணும்ல. ஸோ அதான் நான் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ இருந்தா நல்லா தானே. டே சும்மாரா, அவனை பார்த்துக்கலாம்டா, விடு விடு, இதெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு. ஷாம் அப்படியே என்ன பண்ணுறேண்ணா, ஓகே பாஸ் நீங்கள் போய் ரூமில் தூங்க, நான் போகிறேன் ஓகே. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், அப்படியே இங்கேயா ஓகே எங்கே இருப்பேன் நீ, உனக்கு ரூமு நான் பார்த்துக்கிறேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் போகிறப்போ அப்படியே டிட்டு ஓடி வராரு உங்களுடைய ரூமுக்கு. ஸோ அப்போ ஷாம் ஓடி வந்துட்டு அப்படியே டிட்டுவை தூக்கிட்டே டிட்டு அப்புறம் எப்படா இருக்க அப்படியே ஏன் ஷாம் அங்கிள் ஏன்னு தூக்குறீங்க, விடுங்க நான் மம்மிகிட்ட தூங்க போகிறேன். அடே நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இருக்கிறோம், நம்ம 2 பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வேணும்னா நம்ம 2 பேரும் நீங்கள் தாங்கலாமா? ஏன் அம்மா கிட்ட தான் தூக்கம் வருடே, என்னடா அப்படியே பழகிருக்கோம், ப்ளீஸ் நீங்கள் ஒரு நாள் என் கூட இருந்தால் என்ன அப்படியே அப்படியா? ஆமாடா நிறைய ஸ்டோரி சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெளியிலையும் போயிட்டு வரலாம், நீ வந்தால் நான் கூப்பிட்டு போவேன் அப்படியும் விட்டுட்டு வா. நிஜமாவா? ஆமாம். அப்போ அம்மா கூப்பிடலாமா? அம்மா தேவையில்லடா, அம்மா வேணதுக்கு சும்மா நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா ப்ளீஸ், இன்றைக்கி சும்மா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படியே. ஓகே டீம் பார்க்க போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி போகிறப்ப நம்ம நீங்கள் வந்துட்டு ஏங்க ஷாம் என்ன பண்ணுறீங்க, அவரை எங்கே டிட்டுவை கூப்பிட்டு போகிறீங்க? நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோம், நீங்கள் போங்க, டேங் உங்களை கூப்பிட்டாரு, ரூமுக்கு கூப்பிட்டாரு. ஓ அப்படியா? ஆமாம் ஏதோ தண்ணி கொண்டு வரணுமா? ஓகே நான் போகிறேன். டிட்டுவை எங்கே? ஐயோ பையன் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸோ அதனால் வெளியில் சுற்ற போகலான்னு இருக்கோம், நீங்கள் கோச்சிக்காதீங்க, நான் கூட்டிகிட்டு போகலாமா? கூட்டிகிட்டு போங்க, இதில் என்ன இருக்குது, டிட்டுக்கு அவனும் கேப் போட்டுக்கோ, உனக்கு ஜெர்சியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன், ஃபுல்லாக கவர் பண்ணி. ஓகே கவனமாக போயிட்டு வரணும் அப்படியே. ஓகேம்மா பாய் அப்படியே சொல்லி போகிறப்போ நீங்களும் அப்படியே பாய் சொல்லிட்டு தண்ணி கேட்டார்ல அப்படின்னு சொல்லி அவர் ரூமுக்கு அப்படியே எடுத்து போகிறீங்க. ஸோ அங்கே ரூமுக்கு போனால் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, ரூம் ஃபுல்லாக அப்படியே டிசைனாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக. சொன்னீங்களா ஐயோ என்ன திட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறீங்க, ஃபுல்லாக ஃப்ளவரு அது இதுன்னு போட்டு அப்படி இருக்கு. ஐயோ ஷாம் அப்படின்னு இருக்கப்ப நீங்களா எங்கே இவரை காணா அப்படின்னு இருக்கப்ப அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்கு வராரு. ஸோ உள்ளுக்கு வந்தால் நீங்களா ஏங்க நீங்களா ஏந்தாங்க தண்ணி அப்படின்னு இருக்கப்ப அவரா ஏன் அப்படின்னு இருக்கப்ப நீங்களா ஏனங்க அப்படின்ட்டு அப்போ டாங்க அப்படியே வந்து அந்த பெட்டில் உட்காராரு. ஸோ நீங்கள் அந்த தண்ணி அங்கிட்ட வச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு புரியுது எதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ டேங்க அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்போ நீங்களா அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஏங்க எனக்கு தெரியுங்க டிட்டுவுக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ரெடி இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கும் டிட்டும் போதும்னு தோணுது. ஸோ நமக்கு இன்னொரு குழந்தை வந்து அது நீங்கள் இவ்வளோ நாள் இஷா கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, காரணம் டிட்டு விட்டுருவோம் அப்படின்னு. ஸோ அதனால் இதுக்கப்புறமா அந்த குழந்தைய பற்றி நம்ம யோசிக்கக்கூட வேணாம், எனக்கு தெரியும் உங்கள் மனசில் அப்படி எதுவுமே இல்லைன்னு ஐநோ அப்படின்னு இருக்கப்பட்ட அவங்க அவருக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே உங்கள் ஹிப் மட்டும் வேலைங்குது. ஸோ அவரா என்னது ஓ ஹிப்பு அப்படின்ட்டு ஸோ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அவங்க அப்படியே அவங்க சாரியோட முந்தாணி இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஸோ அவர் அதை வச்சு அப்படியே கசக்கி இருக்காரு. நீங்கள் எனக்கு புரியுதுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் டிட்டுவெல்லாம் விட மாட்டேன், டிட்டு தான் எல்லாமே ஓகே, உங்களுக்கு எப்படியா எனக்கும் அப்படி தான், டிட்டுவை 2 பேரும் சேர்ந்து நல்லா கவனிச்சிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் ஐஷாவை பற்றி எல்லாமே ஷாம் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் ஓகே. நான் உங்ககிட்ட இன்னொரு குழந்தைய பற்றிலாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு
வேண்டாம், ஏன்னா டிட்டுவை நல்லா பார்த்துக்கணும், உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் எதையுமே பண்ண மாட்டேங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்களா அப்படியே பேசி இருக்கும்போது அவங்க அப்படியே உங்கள் ஷோல்டரில் இருக்க அந்த ப்ளவுஸ் அப்படியே பிடிச்சிக்கிருக்காரு, அப்படியே வாயில் கடிச்சிக்கிருக்காரு. நீங்களா அப்படியே சொல்லி எடுத்து விட்டு நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்களா சரி ஓகேங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சும்மா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகே டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி இனிமேல் போகிறப்ப டாங் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து ஒரு லேப்பில் கூட வச்சுக்கிறாரு. நீங்கள் என்னங்க என்னது அப்படின்னு இருக்க போயிட்டாங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு இந்த ஷாம் என்ன கொடுத்தான்னு தெரில, பட் நல்லாயிருக்கு. பேபி கால் எங்கே அப்படின்னு விட்டு போகிற, எங்கே போகிற அப்படின்னு நீங்கள் என்னங்க அது வந்து நான் போகிறேன் அது எங்கடி போகிறேன், எங்கே போகிறேன் சம்திங் அது பண்ணலாமா, என்னது என்ன பண்ண போகிறீங்க, அது ஒன்றும் இல்லைங்க. ஏய் செம்மையாக இருக்குடி இந்த டெக்கரேஷன்லாம், ஃப்ளவரு, அந்த ஃப்ளவரில் நீனு, வா சூப்பராக இருக்கடி நீனு, ஒன்று சொல்லணும் உட்காரு அப்படியே சொல்ல உட்கார வச்சுட்டு கண்ணு இருக்குல்ல வேறு லெவல் ஆயிடுச்சுடி, அப்படியே லிப்ஸு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். வா சூப்பராக நீனு, ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொள்றதுக்கு மொத்தமாக என்னை கொல்லலாம்ல, செத்துறேன்டி அப்படியே. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் அது அது ஹிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிப்பில் கை வைக்கணும் நீங்கள் என்னங்க அப்படி சூப்பராக இருக்குது. வா ஐயோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியே பெட்டில் அப்படியே படுக்க வச்சிட்டாரு. நீங்கள் என்னங்க அப்படி இருக்கப்ப அவர் அப்படியே எங்கள் ஹிப்பு கிட்ட விடு. வா சூப்பராக இருக்குடி, ஐயோ அழகு. அப்புறம் அப்படியே சார் அப்படியே மேலே வந்துட்டு ஏதாவது பண்ணலாமாடி அப்படிங்க. நீங்கள் என்னது என்ன சொல்ல வரீங்க, ஏதாவது பண்ணலாண்டி, ஏதாவது மேக் பண்ணலாமா, என்ன மேக் பண்ண போகிறீங்க, சம்திங் பேபி. நீங்களா பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள், அது நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு, விருப்பம் இல்லைன்னா உன் கூட பண்ணுறதுல நடி கூட பண்ணாடி தாண்டி தப்பு, பண்ணால் தப்பு இல்லை. சூப்பராக இருக்கு. இன்றைக்கி இந்த நைட்டு முடியவே கூடாதுன்ருக்கு, இந்த டிட்டு வேறு இல்லைல்ல, சந்தோஷம் முடியலை அப்படியே சொல்லி அப்படியே உங்கள் மேலே அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள் என்னங்க அது அப்படின்னு இருக்க போய் அவர் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஏங்க நிஜமாக உங்களுக்கு என்னடி எங்கூட பண்ண முடியும், நம்ம புருஷன் தானே, ப்ளீஸ் பண்ணலாமே, ஏதாவது பண்ணலாம், சம்திங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்காரு. நீங்கள் ஏங்க அப்போ உங்களுக்கு ஓகேவா, இது நீங்கள் உங்களுக்கு ஓகேன்றனால தானே இப்படி இருக்கீங்க, ஆமாம் அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அது அந்த கண்டென்ட் தான். ஓகே 2 பேரும் அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஓகே இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலாது. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்து ஃபஸ்ட்டுக்கே போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே போய் கிச்சனில் குக் பண்ணிக்கிருப்பீங்க. ஸோ அப்போட்டா அவங்க எழுந்து அப்படியே வெளியில் வராரு. அம்மா என்னடா நடந்துச்சு, ஓவராக குடிச்சிட்டணும், ஒரு மயிறு ஞாபகம் தொலைய மாட்டேது, தலை வலிக்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கிச்சனில் குக் பண்ணியிருப்பீங்க, ஹெல்மெட்டால் எங்கே இந்த டிட்டுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ டிட்டுவோட ரூமில் இருக்கும்போது என்னடா தூங்கினாடா நல்லா அப்படியே, டேடி என் கூட பேசாதீங்கடா, உங்கள் கூட ஏன்டா பின்ன என்கிட்ட எங்கள் அம்மாவை என் கூட நீங்கள் தூங்க விடலை, வெட்டிங் முடிச்சதுமே எங்கிட்ட பிரிச்சுட்டீங்க, நீங்கள் என்னடா சொல்கிற நீ, நானா நீங்கள் தான் மோசமான டேடி, ஐ ஹேட் யூ அப்படியே விட்டு ஓவரா பண்ணுற. என்னடா பண்ணது நீ, ஒயன் கூட தூங்கலை, யார் கூட தூங்கினா, நான் ஷாம் கூட தூங்கினேன், ஷாமும் கூடயா, அப்போ ஒயன் ஷாம் 2 பேரும் அப்படின்னா ஒயன் ஷாம் நீ 3 பேர் ஒரே ரூமில் இருந்தீங்க. ஆச்சு நீங்களும் எம்மாவும் தான் ஒரே ரூமில் இருந்தீங்க. நான் எவ்வளோ நேரம் தட்டினேன், நீங்கள் திறக்கவே இல்லை, என்ன பண்ணீங்க 2 பேரும், எவ்வளோ நேரம் நான் தட்டினேன் அப்படியும் விட்டாங்க. நாங்கள் 2 பேரும் மறந்தோம், மட்டை ஆகிட்டேன் போல இருக்கே, சாரிடா நைட்டு டேடி கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டேன், அதனால் போய் தூங்கிட்டேன்டா
அதனால் சாரி அடி. அப்போ ஏன் மம்மி வந்து திறக்கலை அப்படியும் தெரியலையே, அவகிட்ட தான் கேட்கணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றக்கப்போ என்கிட்ட டாங்க சரிங்க ஒரு டீ போட எடுத்துகிட்டு சொல்லுவாங்க அம்மாவை. நீங்களே போய் சொல்லுங்கள், உங்கள் பொண்டாட்டி தானே போங்க அப்படியும் அடப்பாவி அப்படின்ட்டு அவங்ககிட்ட அந்த காஃபி கேட்க நீங்களா அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிக்கிட்டே அப்படியே வந்து கொடுக்குறீங்க சொல்லிட்டாங்க. ஒயன் நேற்று நம்ம 2 பேரும் மட்டுமா இருந்தோம் நம்ம ரூமில். அடே 2 பேரும் மட்டுமா இருந்தோம். அது வந்து நான் வராங்குது மொட்டை ஆகிட்டேனா ஆயிருப்பேன் செம்ம டயர்ட் ஆகிடுச்சில்ல அதான் சாரிடி என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்படி எனக்கு பண்ணிங்க விளங்கிடும். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி வந்திருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அங்கேருந்து நம்ம ஈஷா ரொம்ப கோபமாக வருது. ஸோ அப்போ நீங்களா என்னங்காச்சு அவங்களுக்கு அப்படின்னு இருக்கப்போ டாங்க என்ன ஈஷா என்னாச்சு அப்படின்னு ஈஷாவா பேசாத எதுவும் பேசாத அப்படின்னு நம்ம சொல்லி விறுவிறு மேலே போயிடா. ஸோ டாங்க என்னாச்சு அப்படின்னு இருக்க நீங்கள் என்னன்னு தெரியலங்க அப்படின்னு இருக்கப்போ டாங்க அப்படியே ஓடி வராரு ஈஷா ரூமுக்கு. ஸோ ஈஷா கிட்ட போய்ட்டு என்னாச்சு ஈஷா என்னாச்சு வாட் ஹேப்பன் ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கா என்னாச்சு வாயமுடு என்கிட்ட எதுவும் பேசாத ஏன்டி என்னடி ஆச்சு என்ன திட்டாகும் அப்படின்னு இருக்கப்போ ஃபுல்லாக 2 பேரோட வெட்டிங் ஃபோட்டோஸ் என்னது இது வாட் இஸ் திஸ் என்னது இது அப்படின்னும் விட்டாங்க. இல்லை அது வந்து மேரேஜ் அது நீ என்ன சொன்ன என் ஃப்ரெண்டோட மேரேஜின்னு அதை பார்க்க போகிறேன்னு சொன்னியே இதான் உன் ஃப்ரெண்டோட மேரேஜா சொல்லு. அவளை ஏதோ அவங்க கல்ச்சர் படி வெட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு நினச்சேன். அது சரி வராது அது ஓகே எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீ கொரியன் ட்ரெடிஷ்னல் படி வெட்டிங் பண்ணிட்டு வந்திருக்க என்னது நீ ஏன் இப்படி பண்ண அப்படியே விட்டாங்க. இல்லடி அது வந்து ஷாம் சொன்னா ஷாம் அவன் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியல அவன் நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கான் அப்படியும் விட்டாங்க. அப்படிலாம் இல்லை இது ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆகிருச்சு. அந்த வெட்டிங்கும் அதுக்காக தான் பண்ணேன் ஓகே. ஏன்னா அவளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும், அவள் கொரியாவில் தானே இருக்கணும். ஸோ அதான் அப்போது ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டேன் இல்லை அப்படி இல்லைடி நான் அது என்ன சொல்ல வரேன்னா போதும் நீ பாட்டு போதும் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி நீ பண்ணிட்டல எல்லாருக்கும் என்னால் பார்த்தே சொல்ல முடியலை என்னால் விடு இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு எனக்கு போயிட்டாங்க. எங்கடி போகிறேன் பேசாமல் ரெடி நீ பாரு ஒன்றும் இல்லை விஷா நத்திங் அது ஒன்றும் இல்லை அப்படின்னா இப்போவே இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். என்ன தெரியணும் இப்போவே அந்த வயனை நீ வெட்டிங் பண்ணலை இப்போவே எனக்கு நீ ஒரு முடிவை சொல்லணும். என்னடி உனக்கு நான் முக்கியமா அந்த வயன் முக்கியமா அப்படின்னு டாங்க. அது சொல்லு நான் முக்கியமா அவள் முக்கியமா அப்படியும் இஷாவா சரி டாங்க நீ தாண்டி ஃபஸ்ட்டு அப்புறம் தாண்டி அவள் அப்படியும் இஷாவா அப்படின்னா நான் உனக்கு வேணும் அப்படின்னா இப்போவே அவளை நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படியும் டாங்க. என்னடி சொல்கிற டிவோர்ஸா ஆமாம் டிவோர்ஸ் பண்ணு இப்போயே எனக்கு கண் முன்னாடி டிவோர்ஸ் பண்ணணும் நீ அது வந்து அதை டிவோர்ஸு அதெல்லாம் சும்மாடி அது என்னடி அப்போ உனக்கு நான் வேணால அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு கத்தி எடுத்து அப்படியே அவள் கையை கிழிக்கிறா. சொல்லிட்டாங்க என்ன பண்ணுற நீ இதான் நீ இல்லாத லைஃப் எனக்கு இதான் வேணாம். உன் லைஃப்பில் நான் மட்டும்தான் இருக்கணும் நான் வேணுமா வேணாமா சொல்லு அப்படின்னு விட்டாங்க. பைத்தியக்காரத்தனமாக பண்ணியிருக்க நீ கையெல்லாம் ஏன் கட் பண்ணுற விடு அப்படியே எனக்கு மறுபடியும் ஒரு கட் பண்ணுதுட்டாங்க. வேணாடி வலிக்குண்டி வேணாடி அப்படியே இப்போ டிவோர்ஸ் பண்ண முடியாதா அப்படியே அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்டி பாரு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அதெல்லாம் முடியாது டிவோர்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு விட்டாங்க. விஷா நான் சொல்கிறது அப்படின்ட்டு ஸோ மறுபடியும் கழிச்சிக்கிட்டா. ஸோ விட்டாங்க வேணாடி சொன்னால் கேட்க மாட்டேல உனக்கு அவள் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே கத்தி எடுத்து கழுத்தில் வைக்கும்போது டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் 2 பேரும் நீங்களும் டெட்டுவும் கீழே இருக்கும்போது டாங்க அப்படியே மேலே கீழே வராரு. ஸோ அப்படியே வந்து வைக்கல அப்படியே இஷாவும் வந்து நிற்கிறா. ஸோ இஷாவோட கையில் அப்படியே துணி அந்த மாதிரி மெடிசன் போட்டிருப்பா. ஸோ அப்படியே வரப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க டாங்க அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கும்போது என்னங்க ஆச்சு என்னாச்சு மேலே ஒரே சத்தமாக இருந்துச்சு என்னாச்சு அப்படின்ட்டு அப்போ டாங்க
அது அது அப்படியே எனக்கு இப்போ நிஷா வந்துட்டு பண்ணிட்டான் என்கிட்ட என்ன சொன்னேன் பண்ண அப்படியே நீங்கள் பாரு என்ன இருந்தாலும் என் லைஃப்பில் என் இஷா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீ, புரியுதா? உனக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இந்த வெட்டிங் கூட ஜஸ்ட்டு உனக்காக தான், உனக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொன்னனால மட்டும்தான். மற்றபடி நான் உன்னை அந்த மாதிரி என் ஒய்ஃபெல்லாம் பார்க்கல நான், புரியுதா? வேறு எதுவும் இல்லை அப்படின்னு இருக்க திட்டுவா. என்ன டாடி சொல்கிறீங்க மம்மி அது அப்படின்னு இருக்க. இப்போ டாம வாய மூடிட்டான் திட்டுவா. பேசாம நீ உள்ள போ அப்படி. முடியாது, நான் போக மாட்டேன். என்ன நீங்கள் என் மம்மியா நீங்கள் என்ன எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன அந்த இஷா உங்கள்கிட்ட என்ன சொன்னா? எனக்கு தெரியும், அவர் சூனியக்காரி, எனக்கு தெரியும். உங்களை என்னமோ சொல்லிட்டால எனக்கு தெரியும். நீங்கள் அவள் பேச்சு கேட்காதீங்க, அவளை இப்பயே விட்டுருங்க சரியா? உங்களுக்கு என் மம்மி இருக்காங்களே, வாயை மூடி. சின்ன பையன் இல்லை, முடியாது, என்னால் முடியாது. என் மம்மிக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன நீங்கள் அப்படின்னு இருக்கப்பட்டாங்க. அப்படின்னு நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? திட்டு உள்ளே போ அப்படியே. மம்மி ஏய் உள்ளே போட்டிட்டோ, மறுபடி சொல்லிட்டேன். நீ மட்டும் இப்போ உள்ளே போகல, இங்கே இருக்காளவா அம்மா, அவளை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. போகல அப்படி. நான் போகிறேன் மம்மி ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னங்க பண்ணுங்க? இங்கே பாருவோம், நான் சொல்கிறது நாளாக்கி இருக்கும். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நமக்குள்ளே நடந்த மேரேஜு கூட அது சும்மா ஏதோ ஒன்று தான். ஓகே, என் லைஃப்பில் என் இஷா மட்டும்தான். இஷாவுக்கு அப்புறம் வேறு யாரும் இல்லை. உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், புரியுதா? அதனால் எனக்கு டிவோர்ஸ் தரணும் நீ அப்படின்னு நீங்கள் என்னது டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் டிவோர்ஸா? ஏங்க நேற்று தாங்க மேரேஜ் நடந்துச்சு, அதுக்குள்ளே நீங்கள் டிவோர்ஸ் அப்படின்னு இருக்கப்பட்டாங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அலறீங்க. டேவுக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிறது. ஸோ அப்போ டேவுங்க எனக்கு டிவோர்ஸ் தரணும், டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்களா? என்ன ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் தான் என் லைஃப்னு வந்திருக்கேங்க, ப்ளீஸ்ங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அது அப்படின்னு இருக்கப்போ டேவுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே எனக்கு திரும்பி இஷாவை பார்க்கும்போது இஷா அப்படியே அவட்ட கையை பார்க்குறா. ஸோ அப்போ டேவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா அதை சைன் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாரு. ப்ளீஸ் சைன் பண்ணு அப்படி. எங்கே சைன் பண்ணுவேன்? என் லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ மட்டும் நீ சைன் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே ப்ளீஸ் சைன் பண்ணு. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. உன்னை வெட்டிங் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு உங்ககிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகணும். ஸோ அதனால் சைன் பண்ணு அப்படின்னு நீங்கள் எங்க சைன் பண்ணுடி அப்படின்னீங்களா? அப்போது லவ் பண்ணலையா அப்படின்ட்டாங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களா லவ் பண்ணலையா அப்படின்ட்டாங்க. அப்படியே உங்களை அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அப்படியே லவ் இல்லையா என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் லவ் பண்ணல அப்படின்னா நான் உடனே சைன் பண்ணுறேன். லவ் பண்ணலையா அப்படின்னே டேங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அப்புறமா இருக்குது. இஷா அப்படியே கையை பிடிக்குது டேங்கோட கையை. அப்போ டேங்க அப்படியே இஷாவை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. சொல்லுங்கள் அப்படியே அவரை இல்லடி நான் உன்னை லவ் பண்ணலடி. லவ்வா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் லவ் பண்ணுறது என் இஷாவை மட்டும்தான். என்னுடைய மொத்த லவ்வும் என் இஷாவுக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது அப்படின்னே உங்களுக்கு அதுக்கு மேலே முடியலை. அப்படியே உட்காந்து அந்த பென் எடுத்து அப்படியே சைன் பண்ண போகிறீங்க. டேங்க அதை பார்த்து வேணாம் அப்படின்னு சொல்லணும் அவருக்கு தோணுது. சைன் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்லணும்னு தோணுது. பட் அதனால் சொல்ல முடியலை. அப்படியே உங்களை நீங்கள் பார்க்குறீங்க டேங்க. அப்படியே டேங்க முடிச்சு திருப்பிக்கிறாரு. ஸோ நீங்களா அப்படியே சைன் பண்ணுறீங்க. சைன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போய்ட்டு அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. டேங்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்து அலறாரு. இஷா பேசாமல் ரூமுக்கு போயிடுறா. சரி ஓகேடா, அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படி ஸ்டோரி நல்லா இருக்கா? ஓகே பரவாயில்ல இட்ஸ் ஓகே. அழுவாதீங்க. பாய், டாட்டா. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல். ஒரு சொல் சில மௌனங்கள்
பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் கண்கள் ரெண்டில் காதல் வந்தாலோ கண்ணீர் மட்டும் துணையாகுமே. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல். உன் முகம் பார்த்து நான் நிலுவேன், உன் குரல் கேட்டால் நான் அறிவேன், உன் நிழலுடனே நான் வருவேன். புன்னகை செய்தால் உயிர் வாழ்வேன், புறக்கணித்தால் நான் என்னாவேன், பின்னே எங்கே நான் போவேன். உன் உதட்டுக்குள் இருக்கும் ஒரு வார்த்தை, அதை சொல்லிவிட்டால் தொடங்கும் என் வாழ்க்கை. உன் மௌனத்தில் இருக்கும் இந்த வலிகள், காதல் என்றால் மெல்ல சாதல் என்று சொல்ல